நமக்கு தெரியணும் நம்ம யார் ஆராதிக்கிறோம். நமக்கு தெரியணும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர். நமக்கு தெரியணும் நம்முடைய தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார். நமக்கு தெரியணும் அவர் நமக்காக என்ன செய்வார். இதை அறிந்து நாம் ஆராதித்தால் நம்முடைய ஆராதனை இன்பமாக இருக்கும். நம்முடைய ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய ஆண்டவர் நித்தியமானவர். நம்முடைய தேவன் நிரந்தரமானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். எல்லாரும் அந்த பரிசுத்த தேவனை, அந்த மகா உன்னதமான கர்த்தரை நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரித்து நல்ல ஒருமனப்பட்டவர்களாய் ஆராதிக்க ஆயத்தப்படுவோம். நல்ல விட்டு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி முழு பலத்தோட, முழு மனதோட, முழு ஆத்மாவோட கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். Thank you Jesus. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏல்வோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்காக வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ சிறு கூட்டம்தான், ஆனால் நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்க. ஏன்னா யாக்கோபே, நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன். யாக்கோபே, தாயின் கருவில் நான் தான் உன்னை உருவாக்குனேன். யாக்கோபே, நான் தான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அல்லேலூயா. நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
ஒரு நாள் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அதனால தான் பாட போகிறோம். அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ, பேர் சொல்லி அழைத்த தேவன் என்ன நிச்சயமா என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. மகிமைப்படுத்துவார்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார், நம்மளை தலை குனிய ஆண்டவர் விட மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவரை நம்பினாங்க, ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன அவங்க வாழ்க்கையில் பெருசாக இருக்குது, பெருசாக நடந்துட்டு என்ன பெருசாக சாதிச்சிட்டாங்க இப்படி சொல்ல ஆண்டவர் விடவே மாட்டார். அவங்க சின்னவங்க தான், அவங்க சாதாரணமானவங்க தான், அவங்க அற்பமானவங்க தான். ஆனால் அவங்க ஆண்டவர் தான் இன்றைக்கி அவங்கள என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க ஆண்டவர் தான் அவங்கள உயர்த்தி இருக்கிறார். அவங்க ஆண்டவர் தான் அவங்கள மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவங்க ஆண்டவர் தான் அவங்க கரத்தை பிடித்து நடத்தி இருக்கிறார். அவங்க ஆண்டவர் தான் அவங்கள சுகமாக்கி இருக்கிறார். அவங்க ஆண்டவர் தான் அவங்கள விடுதலையாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசுவாசித்து பாட போகிறோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்லுகிறார். தீங்கு உன்னை ஒன்று செய்ய. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவர் சொல்லிக்கிறார்ல, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நல்ல தெரிந்த பாடல் உற்சாகமாக கைதட்டி பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவன், உன்னை சிருஷ்டித்தவன் உன் முன்னே நடந்து செல்கிறான். உன்னை உண்டாக்கினவன், உன்னை சிருஷ்டித்தவன் உன் முன்னே நடந்து செல்கிறான். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பேர் சொல்லி அழைத்த தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பலவீனனாவதில்லை, இல்லை இல்லை இல்லை. சுகவீனம் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை. பலவீனனாவதில்லை. சொல்லுங்க சத்தமா. சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை,
சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை, ஒரு சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை இல்லை, வாதைகள் தொடர்வதில்லை, இல்லை இல்லை இல்லை, வியாதிகள் வருவதில்லை, வாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டுகள் முடிவதில்லை, உன் ஆண்டுகள் முடிவதில்லை, அவர் கிருபையோ விலகுவதில்லை, அவர் கிருபை விலகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, ஓ தீங்கு உன்னை. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் ஆண்டவர் தேடுவோர்க்கு குறையில்லை. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. குறைகளையே கிறிஸ்துவுக்குள்
நிறைவாக்கி நடத்திடுவார். எல்லா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு, சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே. அறிக்கையிடுங்க நம்பிக்கையோட, விசுவாசத்தோட. குறையில்லையே, குறையில்லையே. ஒருபோதும் சந்தரமா ஓ குறையில்லையே. இந்த பாடலை பாடி ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் காணப்படுகிற குறைவுகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறபடினால், இவர்கள் உம்மை நம்பி இருக்கிறபடினால், என்ன குறைவுகள் இருந்தாலும், சரீரத்திலே பலன் குறைவா இருக்குமானால் இப்பொழுதே புது பலன் உண்டாவதாக. பொருளாதாரத்திலே குறைவா இருப்பார்களானால் இப்பொழுதே ஐஸ்வர்யமாய் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. எல்லா தேவைகள் சந்திக்கப்பட ஒரு வழி திறக்கப்படுவதாக. ஓ ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருப்பார்களானால் ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவரே, அதிலே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பீராக. எந்தெந்த காரியத்தில் குறைவுபட்டிருக்கிறார்களோ, குடும்பத்தில் குறைவுபட்ட நிலைமை மாறட்டும், சமுதாயத்தில் குறைவுபட்ட நிலைமை மாறட்டும், அந்தஸ்தில் குறைவுபட்ட நிலைமை மாறட்டும். இப்படி வாழ்வின் எந்த பகுதியில் இவர்கள் குறைவடைந்திருந்தாலும் இன்றைக்கு இவர்களுடைய வாழ்வில் ஒரு நிறைவு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. அற்புதத்தின் தேவன் கிரியை செய்வீராக, மகிமையின் தேவன் கிரியை செய்வீராக, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆளுகை செய்வீராக, வல்லமையை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய கரம் நீட்டி இவர்களை தொடுவீராக. இவர்களுடைய வாழ்வில் அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ரபல கபரதன மரபா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குறைவுகளை நீக்குகிறவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு தாயை போல் அவர் நம்மை தேற்றுகிறவர், ஒரு தந்தையை போல தூக்கி சுமக்கிறவர். அப்படி அவர் இருக்கிறதுனால மலை போல துன்பம் வந்தாலும் எல்லாம் பனி போல உருகிடும். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பாக மலைப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிற பர்வதங்கள் இப்போ நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிற தேவ பிரசன்னத்தில் உருகி கொண்டிருக்கிறது. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் தடையா இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் விலகி கொண்டிருக்கிறது. உங்களை ஆற்றுகிற ஒரு தேவன் இங்கே வந்திருக்கிறார். உங்களை தேற்றுகிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களை திடப்படுத்த கர்த்தருடைய அன்பு இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய ஆறுதல் உங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அவர் உங்களுடைய உள்ளங்களை தேற்றுகிறார். அவர் உங்கள் காயங்களை கட்டுகிறார். அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். உங்கள் பாரங்களை உங்களை விட்டு அவர் அகற்றுகிறார். கல்வாரி சிலுவையை அவர் சுமந்தாரே, அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்தது நிமித்தம் உங்கள் பாரங்கள் இப்பொழுது நீங்குகிறது. உங்களுடைய பாவங்களுக்காக அவர் அந்த சிலுவையை சுமந்தது நிமித்தம் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாகிறது. நம்முடைய வியாதிகளை அந்த கல்வாரி சிலுவையில் சுமந்தது நிமித்தம் இப்பொழுது ஒரு தெய்வீக சுகம் உண்டாகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். ஆறாத காயங்கள் ஆறுகிறது, தேற்ற முடியாத இருதயங்கள் தேற்றப்படுகிறது. ஓ முற்றிலும் உடைந்து போன இருதயங்கள் திடப்படுத்தப்படுகிறது. தள்ளாடுகிற நிலைமைகள் இப்பொழுது மாறுகிறது. என அவர் நம்முடைய பலனாய் மாறிக்கொண்டிருக்கிறார்.
நிழல் போல என் வாழ்வில் வருகிற தேவன் அவர். விலகாமல் எனக்கு துணை நிற்கிற கர்த்தர் அவர். யார் என்னை விட்டு விலகி தூரம் போனாலும் என்னை நேசிக்கிற, என்னை விசாரிக்கிற, என்னை ஆதரிக்கிற, என்னை காப்பாற்றுகிற ஒரு இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போர் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் இயேசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் விலகாமல் துணை நின்று. 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும் இயேசையா. ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். பலவீனத்து நிமித்தம் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ல, என் பலன் ஒடுங்கும் போது, நான் நிறை மயிர் உள்ளவனாய் மாறும்போது நீர் என்னை கைவிடாதிருப்பீராக. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். முதிர் வயதிலும் அவர் உங்களை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைப்பார், உங்களை கடைசி வரைக்கும் ஆதரிப்பார். அதுதான் பைபிள் சொல்லி, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார். அப்போ கடைசி வரைக்கும் நடத்துகிற தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும்ல. அல்லேலூயா. பைபிள் அதான் சொல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், ஆமென், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன். அவன் நமக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரு, ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, வாக்குத்தத்தங்களை தந்து உள்ளங்கையில் வரைஞ்சு நம்மளை மறக்காம, நம்மளை வெட்கப்படுத்தாம, நம்மளை கைவிடாம நம்மளை நடத்தி இருக்கிற ஆண்டவருக்கு, அவருடைய நாம மகிமைக்குன்னு நம்ம டெய்லி பிரயாசப்படணும்ல, ஏதாவது செய்யணும்ல. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஒரு வேடிக்கையான ஒரு கதையை ஒரு பிரபலமான சொற்பொழிவாளர் பேசினதை நான் கேட்டேன். அது உண்மையில் ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுனால உங்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன்.
அது சிந்திக்க வைக்கக்கூடியது. 2 நண்பர்கள் அவங்க ராத்திரி தங்க போகிற நேரத்தில் சாப்பிடணும். ஒருத்தண்ட 5 சப்பாத்தி இருந்தது, ஒருத்தண்ட 3 சப்பாத்தி இருந்தது. 2 பேர் நல்ல நண்பர்கள். 5 3ன்னா 8, 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஆளுக்கு 4 அணிஞ்சியும் சாப்பிடுன்னு நினச்சா அந்த நேரத்தில் இன்னொருத்தர் வந்துட்டார். அவர் பெரிய செல்வந்தர். ஆனால் அவர்கிட்ட இப்போ சாப்பாடு இல்லை, கை நிறைய என்ன இருக்குது, பணம் இருக்குது. இப்போ எங்கேயும் போய் சாப்பாடு என்ன செய்ய முடியாது, டைம்லாம் முடிஞ்சிட்டு. அவர் சொன்னார், எப்போ நான் ரொம்ப பசியாக இருக்கேன், ஏதாவது சாப்பிட உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். எவ்வளோ பணம்னாலும் தரேன்ப்பா. ஐயா நீங்கள் வேறு பசின்னு வந்துட்டீங்க, பணத்துக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல, நம்ம இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோன்னு பார்த்தா இப்போ எத்தனை இருக்குது, 8 இருக்குது. 3 போட்டால் 9 தானே, 8 தான் இருக்குது. என்ன செய்யன்னு இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஓடலை, மண்டையை சொரிஞ்சாங்க. அவர் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு சப்பாத்தியும் 3 துண்டாக போடுனார். அப்போ 8 சப்பாத்தி 3 24, ஆளுக்கு 8 பீஸ். இப்போ திருப்தியாக சாப்பிட்டாங்க, சந்தோஷமாக தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த செல்வந்தர் 8 பவுன் தங்கத்தை கொடுத்துட்டு நீங்கள் 2 பேர் பங்கு வச்சுக்கோங்கன்ட்டு போயிட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த 3 வச்சுருந்தான் பார்த்தீங்களா, இவன் எதிர்பார்ப்பு ஆளுக்கு 4. ஆனால் 5 வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு 5 உனக்கு 3. ஏய் என்னப்பா தங்கத்தை பார்த்தோன்னே இப்படி மாறிட்டேன்? அதெல்லாம் கிடையாது, ஆளுக்கு 4 தான். அதெல்லாம் முடியாது, 5 3 தான். இது பேச்சு வாக்குவாதம் ஆயிட்டு, சண்டே ஆகிட்டு, கடைசியில் வழக்கா கோர்ட்டுக்கு போயிட்டு இருப்போம். பிரச்சனை எங்கே போயிட்டு, இப்போ ஜட்ஜி தீர்ப்பை கொடுக்குற நேரம் இதெல்லாம் விசாரித்து இப்போ தான் நடந்திருக்குன்னு கேட்ட உடனே தீர்ப்பு வழங்குறாரு. 5 வச்சுருந்தவனுக்கு 7, 3 வச்சுருந்தவனுக்கு 1. 7 பவுன் 5 வச்சுருந்தவனுக்கு, 3 சப்பாத்தி வச்சுருந்தவனுக்கு 1 பவுன். இதான் தீர்ப்புன்னு எழுதிட்டார். இந்த 3 சப்பாத்தி வச்சுருந்தவனுக்கு இது கேட்டவுடனே நெஞ்சே அடைச்சி போச்சு. தலையில் கை வச்சுட்டான். ஐயா நீதிபதி அவர்களே, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இதான்ப்பா தீர்ப்பு. அப்போ தான் நினச்சான், அடடா இவன் சொன்ன மாதிரி நம்ம கேட்டிருந்தா இந்த 1க்கு பதில் எத்தனை கிடச்சிருக்கும், 3ஆவது கிடச்சிருக்குமே, உள்ளதும் போச்சு. இப்போ நீதிபதிக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் மாற்ற முடியாதுல்ல. அவன் கேட்டானா, ஏன் இப்படி தீர்ப்பு வழங்குனீங்க? டேய், ஒரு சப்பாத்தி எத்தனை துண்டாக போட்டிங்க? 3 துண்டு. அவன் எத்தனை வச்சுருந்தான்? 5. அப்போ அவன் எத்தனை துண்டு? 15 துண்டு. நீ எத்தனை வச்சுருந்த? 3. அப்போ 3 சப்பாத்தியை துண்டாக போட்டால் எத்தனை வந்துச்சு? 9. நீ எத்தனை சாப்பிட்ட? 8. எத்தனை அப்போ மீதி? 1. அவன் எத்தனை சாப்பிட்டான்? 8. அவன் இதில் எத்தனை மீதி? 7. அவன் தான் 7 கொடுத்துருக்கான், நீ எத்தனை கொடுத்த? 1. அதனால் அவனுக்கு 7 பவுன், உனக்கு 1 பவுன். இதுதான் தீர்ப்பு போன்ட்டார். அல்லேலூயா. இதை கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் சிந்திக்கணும். நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தான் பலன். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதான். முகதாட்சணியமே கிடையாது, பாரபட்சமே கிடையாது. அல்லேலூயா. யாராக இருந்தாலும் நம்ம என்னென்ன நற்கிரியைகளை செய்கிறோம், கிறிஸ்துவுக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, தேவனுக்காக, அவருடைய ராஜ்யத்திற்காக, ஊழியங்களுக்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோம், இதுக்கு தான் கர்த்தர் என்ன கொண்டு வர்றாராம், அவர் பலனோடு வர்றாராம். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், நமக்கு ஆண்டவர் நிறைய தரணும், ஆண்டவர் எனக்கு நிறைய செய்யணும், ஆண்டவர் செய்கிறதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும், பெருசு பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்காக என்ன செய்கிறோன்னு வரும்போது அது எப்படி இருக்குது, ரொம்ப 1 மணி நேரமாக ஜோம் பண்ணால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக, ஒரு 1/4 மணி நேரம் பரவாயில்லையே அப்படி தான் தோணுது. அல்லேலூயா. ஒரு இரவு விழிச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஒரு நேரம் உணவை ஒதுக்கணுன்னா எப்படி இருக்குது, என்னைக்கு இல்லாத பசியெல்லாம் அன்றைக்கி என்ன செஞ்சிருது, வந்துடுது. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும்னா ஒரே வெக்கமாக நிச்சயது இருக்குது. ஆண்டவருக்காக ஏதாவது நம்ம உதாரத்துவமாக கொடுக்கணுன்னா கணக்காக நிச்சயது, அன்றைக்கி தான் மூளை இல்லாத கணக்கெல்லாம் நிச்சயது போடுது. அல்லேலூயா. இப்படிலாம் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால நம்ம ஞானம் உள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட பலனை நிறைய பெற்றுக்கொள்ளணும். அந்த நேரத்தில் ஐயோ அப்படின்னு புலம்புற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையா நிறைய வாய்ப்புகளை தர்றீங்கப்பா, உங்கள் நாம மகிமைக்காக நிறைய பிரயாசப்படணும் ஆண்டவர், உங்கள் ராஜ்யத்துக்காக நான் நிறைய பிரயாசப்படணும் ஆண்டவர்.
ஹல்லேலூயா. உங்க நாம மகிமைக்காக கிறிஸ்துவுக்குள் நாங்கள் படுகிற பிரயாசம் தான் விருதாவாய் போகாது என்று அறிந்து தொடர்ந்து அதை நீங்கள் செய்யுங்கன்னு பைபிளில் சொல்லியிருக்கீங்கப்பா. அதனால் நாங்கள் நற்கிரியைகள் செய்கிறத நிறுத்திடக்கூடாது. கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் நினைப்பூட்டப்பட்டு இருக்கிறது. தேவ சமூகத்துக்கு அது வந்திருக்குமா? எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவர் இதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுங்க, நான் ஒழுங்கா ஆண்டவரே இந்த கிரியைகள் செய்கிறதுல கவனம் செலுத்துவோம்ப்பா. ஏன்னா இந்த கிரியைகளுக்கு தான் நீங்கள் பலன் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. இனி ஒவ்வொரு நாள் இதில் நான் ஜாக்கிரதையாக இருப்போம் ஆண்டவரே. அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய கிரியைகளுக்கு தக்க நல்ல பலன்கள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். கண்ணீரோடு அவங்க விதைத்ததுக்கெல்லாம் கம்பீரமான அறுவடை இருக்கட்டும். பிரயாசப்பட்டு ஆண்டவரே பயிரிடுகிறவர்களுக்கு பலன்ல முந்தி பங்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் இவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டு பலனில் முந்தி பங்கடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.